ஏன் சித்தி இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு யார் அங்க போ சொன்னது? இன்னும் கல்யாண ஏற்பாடு எதுவும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள தாரவாத்து கொடுக்கணும் அது இதுன்னு அங்க போயிட்டீங்க. அபி, கல்யாணங்கிறது முறையா நடக்கணும். அதுக்கு சம்பிரதாயம் சடங்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பார்த்து பண்ண கல்யாணம் மட்டும் இப்ப என்ன ரொம்ப நல்லாவா இருக்கு? அபி, உன் உடம்புல ஓடுறது இளம் ரத்தம், அதான் இப்படி பேசுற. கொஞ்சம் யோசிச்சு பாரு. சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி அப்பா அம்மா தாரவாத்து கொடுத்தா அந்த கல்யாணம் எப்படி இருக்கும்? என்ன சித்தி இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. நாம சஷ்டிப்த பூர்த்தி அன்னைக்கு எவ்வளவு அவமானப்பட்டு நின்னோம். இதுக்கப்புறம் அவர் வந்தாருன்னா ஊரே நம்மளை பார்த்து கேவலமா பேசாது? அபி, உங்க அப்பா தாரவாத்து கொடுக்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன். நான் தான் சாரதா கிட்ட சொன்னேன். சரிதான். அப்ப இதெல்லாம் உன் ஏற்பாடு தானா? ஏமா, அவர் உன்னை விட்டுட்டு போன நாள்ல இருந்து சஷ்டிப்த பூர்த்தி வரைக்கும் அவரால நாம எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம். அதெல்லாம் உனக்கு ஒரு அவமானமாவே தெரியலையா? அவரை நம்பினா கடைசி நேரத்துல நம்மள கழுத்தறுத்துருவாருமா. இவ்வளவு தெரிஞ்சும் அவர் வரணும்னு நீ ஆசைப்படுற, அதானே? அம்மா, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ வேணா உனக்கு புருஷன் வேணும்னு மன்னிச்சுட்டு போலாம். ஆனா நாங்க அதுக்கு தயாரா இல்ல. குறிப்பா ஆனந்தி. அவர் வந்தாருன்னா ஆனந்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான். அபி, இப்ப வர நிலைமையிலயும் அந்த மனுஷன் இல்ல, படுத்த படுக்கையா கிடக்குறாரு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? விட்டு தள்ளுங்க. இல்ல அபி, அவருடைய ஆசீர்வாதம் என் பொண்ணு ஆனந்திக்கு தேவை. அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும். அவர் தாரவாத்து கொடுக்கணும். என்னம்மா ஆசீர்வாதம் அது எதுன்னு பேசிட்டு இருக்க? அன்னைக்கு ஆனந்தி என்ன சொன்னா? இன்னொரு தடவை அவர் இந்த வீட்டு பக்கம் வந்தா நாங்க யாருமே இந்த வீட்ல இருக்க மாட்டோம்னு சொன்னாலா இல்லையா? அவ்வளவு கோவத்துல இருக்கா அவ. புரிஞ்சுக்காம பேசுறியே. இத பாரு அபி, அவர் இன்னைக்கு வாய் பேச முடியாத நிலைமையில இருக்காரு. நல்லா இருந்தா நிச்சயமா இதுக்கு சம்மதிப்பாரு. நாங்களே இதுக்கு சம்மதிக்கல, அப்புறம் எதுக்காக அவர் சம்மதிக்கணும்? அபி, ஏம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்க அப்பா யாருன்னு ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்துல அவர் ஆனந்தி கல்யாணத்துக்கு வரலன்னா தான் அசிங்கம். என்னது அசிங்கமா? என்னம்மா புதுசா புதுசா காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க? சரி, அவர் தான் எங்களோட அப்பான்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அவர் வரமாட்டாருங்கிற விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்தாதான் பிரச்சனையே. அம்மா, இத பாருங்க, தயவு செஞ்சு சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை போய் திரும்ப யாரும் நிக்காதீங்க. உங்களுக்கும் தான் சொல்ற சித்தி. அம்மாவே சொன்னாலும் அவங்களுக்கு கொஞ்சம் நிலைமை நீங்க புரிய வைங்க. அதை விட்டுட்டு நீங்க போய் அவமானப்பட்டுட்டு வரீங்க. அவங்க எப்படா நாமெல்லாம் அவங்க வீட்டு வாசல்ல போய் நிப்போம் அவமானப்படுத்துறான்னு ஒரு கும்பலே காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அபி, இந்த விஷயத்துல நீ ஆனந்தியும் உங்க அம்மா சொல்ற மாதிரி கேட்டு நடந்த குறைஞ்சா வருவீங்க? இத பாருங்க மாமா, நாங்க குறைஞ்சு போறதெல்லாம் கிடையாது. அப்பா இருந்தா தான் கல்யாணம் நடக்கும்னு எந்த சம்பிரதாயமும் கிடையாது. அவர் இல்லைன்னே நினைச்சுக்கலாம். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நான் சொல்றத ப்ளீஸ் நீங்க எல்லாரும் கேளுங்க. ஆனந்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அப்பா வரணும்னு நினைக்காதீங்க. நிச்சயமா ஆனந்தி இதுக்கு ஒத்துக்க மாட்டா. அதை புரிஞ்சு நடந்துக்குங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். என்னக்கா அது அபி இப்படி பேசுறா? இதுக்கு அப்புறமும் அவர் வரணும்னு நீ நினைக்கிறியா? இல்ல சாரதா, அவர் கட்டாயம் இந்த கல்யாணத்துக்கு வரணும். அப்பா ஸ்தானத்துல இருந்து ஆனந்திய தாரவாத்து கொடுக்கணும். அதுக்கு தான் உன் பிள்ளை சம்மதிக்க மாட்டேங்கிறாள். இவங்க சம்மதிக்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அப்படி அவங்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சரி, இவங்கள சம்மதிக்க வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு விஷயத்த சொன்னதும் அந்த காஞ்சனா புடின்னு பிடிச்சிட்டா. அவளை நீ எப்படி சம்மதிக்க வைக்க போற? யாரு என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. சாரதா, அவர் ஆனந்தி கல்யாணத்துக்கு வரணும். அப்பாங்கிற ஸ்தானத்துல இருந்து பொண்ணை தாரவாத்து கொடுக்கணும்.
அம்மா இந்த மாத்திரை எல்லாத்தையும் வாங்கணுமா? இல்ல, இது 2 மட்டும்தான். சரி அஞ்சலி, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ம். வரேன் அத்தை. என்னங்க கொஞ்சம் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு அப்பாக்கு இந்த மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? கூட வாங்கிட்டு வரேன். வேண்டாம் மாப்பிள்ள, நீங்க ஆபீஸ் கிளம்புங்க, நாங்க வாங்கிக்கிறோம். இல்ல அத்தை, அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை, நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். இல்ல வேண்டாம் மாப்பிள்ள, நான் மனோ கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன். ம். ஏமா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எப்படி மெடிக்கல் ஷாப்க்கு அனுப்புறதுன்னு யோசிக்கிறியா? நான் அதுக்காக சொல்லல அஞ்சலி. கிஷோர் இந்த வீட்டு மாப்பிள்ள, அவரை போய் எப்படி இந்த வேலைக்கெல்லாம் அனுப்புறது? என்னம்மா சொல்றீங்க? அப்படி பார்த்தா மனோவும் இந்த வீட்டு மாப்பிள்ள தானே, அவரை மட்டும் அனுப்பலாமா? அஞ்சலி, அனுவும் இந்த வீட்டு பொண்ணுதான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால மனோ இந்த வீட்டு மாப்பிள்ள மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு பையன். அதனால தாராளமா இந்த வேலைக்கெல்லாம் அனுப்பலாம். என்னமோ சொல்றீங்க. சரி அஞ்சலி, நான் கிளம்புறேன். வரேன் அத்தை. மனோ, மனோ, கூப்பிட்டீங்களா அத்தை? இந்த 2 மாத்திரையை வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போலாமா? ஆ சரி. சரி. எதுக்கு வந்த? ஏன் புருஷனை பார்க்காம இருக்க முடியாதா? பாசம் பொத்துக்கிட்டு வருதா? அந்த ஆளத்தான் வாய் பேச முடியாம கை கால் விளங்காம போன மாதிரி படுக்க வச்சிட்டீங்களே, இன்னும் எதுக்கு இங்க வந்திருக்க? உங்ககிட்ட மடிப்பிச்ச கேட்கலான்னு வந்திருக்கேன். இப்படி எல்லாம் பேசி என் மனசை கரைக்கலான்னு பார்க்காத. ஏன் என்ன எதிரியாவே நினைக்கிறீங்க? நானும் என் பிள்ளைங்களும் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? ஆஹா, ஒண்ணுமே செய்யல. உன் பொண்ணு என்னடானா எல்லா விஷயத்திலையும் என் பையன் ஆதி கூட போட்டி போடுறா. நீ என்னடானா என்னை எப்ப அவமானப்படுத்தலான்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க. என் பொண்ணுங்களுக்கும் எனக்கும் சத்தியமா அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்லைங்க. அந்த எண்ணம் இல்லாதவங்க தான் சஷ்டியப்த பூர்த்தி நடத்தி எங்க அப்பா உரிமை கொண்டாட நினைச்சீங்களா? நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி உங்களை கோவப்படுத்த விரும்பல. இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நீ செஞ்சது சரிங்கறியா? நான் என் பொண்ணுங்களை கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன். உங்க பொண்ணுங்க கல்யாண விஷயம்ல இங்க வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லையே.
நான் உங்ககிட்ட தனியா பேச முடியுமா? நீ என்ன பேச வந்திருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். சொல்ல வேண்டிய பதில ஏற்கனவே உன் தங்கச்சி கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அவ உன்கிட்ட சொல்லல? சொன்னா அப்புறம் ஏன் வெக்கம் கட்டு போய் இங்க வந்து நிக்கணும்? என் பொண்ணுங்க வாழ்க்கைக்காக, அதுக்காக நான் எவ்வளவு அவமானப்படவும் தயாரா இருக்கேன். பெத்தவங்க இருந்து தாரவாத்து கொடுத்து பொண்ணுங்க நல்லபடியா பூந்த வீட்டுக்கு போகணும். நான் அந்த உரிமையை மட்டும்தான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதுவும் மடிப்பேச்சியா கேட்கிறேன். மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவர் இருக்கணுங்கிறது இல்லை. ஒரே ஒரு அரை மணி நேரம் இருந்து தாரவாத்து கொடுத்துட்டு போனா போதும். முதல்ல இப்படிதான் ஆரம்பிப்பீங்க. அப்புறம் ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள தலையை விட்ட கதையா ஆயிடும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படியாவது என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடலான்னு பாக்குற. அது நடக்காது. சத்தியமா என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லைங்க. அபிக்கும் ஆனந்திக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கேன். அந்த கல்யாணத்துல அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க மாதிரி யாரோ தாரவாத்து கொடுத்து அவங்க புது வாழ்க்கை ஆரம்பிக்கணுமான்னு யோசிக்கிறேன். அவர் வந்து தாரவாத்து கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லபடியா அமையும். கடவுளே வந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் உன் பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்க போறது இல்ல. தயவு செஞ்சு என் குழந்தைகளை அப்படி சொல்லிடாதீங்க. உண்மையை தானே சொன்னேன். அதுங்க ரெண்டும் நடந்துக்கிறத பார்த்தா குடும்ப பொண்ணுங்க மாதிரியா இருக்கு. பேசாம உன் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ற ஆசையை விட்டுடு. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. நீயும் என்கிட்ட வந்து கெஞ்ச வேண்டாம், நானும் உன்னை அவமானப்படுத்த வேண்டாம். பிரச்சனை சுலபமா தீந்துரும். மனசாட்சியே இல்லாம பேசுறீங்களே. சரிங்க, போட்டோம். என் பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அவர் மண்டபத்துக்கு வரணும். அதுக்காக நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். என் புருஷன் அங்க வரணும்னா நான் சாகணும். நீ என்ன கொன்னுடு. என் புருஷன் அங்க வருவாரு. செய்வியா? எப்படி பேசுன எப்படிங்க? வேற எப்படி பேச சொல்ற? எத்தனை தடவை சொன்னாலும் உன் மரமண்டைக்கு ஏற மாட்டேங்குதே. இப்ப எனக்கு வர கோபத்துக்கு உன்னை கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்த அது நடந்தாலும் நடந்துரும். தயவு செஞ்சு இங்க போயிடு. ரொம்ப சந்தோஷங்க. மனசு குளிர்ந்து போச்சு. நான் வரேங்க. வராத, போ. போ. என்ன உங்க அம்மாவை பார்த்ததும் மனசு மாறுதா? உங்களை பார்த்ததாவே காட்டிக்கவே இல்லை, கவனிச்சிங்களா? நானும் கூட அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலல்ல. அப்போ பேசணும்னு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு. விட்டா அவங்களுக்கு சப்போர்ட்டா கூட பேசுவீங்க போல இருக்கே. அக்கா
கல்யாணத்துக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்காக தானே அப்பாவை கூப்பிடுறாங்க. அவர் அனுப்புறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன மனோ, நீ அவங்க பக்கம் சேர்ந்துட்டியா? அஞ்சலி, ஷஷ்டியாப்த பூர்த்தி அன்னைக்கு அப்பா கல்யாண மண்டபத்துக்கு வந்தா உண்மையிலேயே உங்க எல்லாருக்கும் அவமானம். அதனால நான் அப்போ உங்க பக்கம் தானே இருந்தேன். மண்டபத்துக்கு வந்துட்டு இருந்த அப்பாவை நானே தேடி கண்டுபிடிச்சி வழிமறிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சேன்ல. மனோ